வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் அறிவிப்புகள் சாமானிய மக்களை பெரிய அளவில் ஈர்க்கவில்லை என்றாலும் முதலீட்டு சந்தைக்கு ஏதுவான மூலதன செலவினத்திற்கு 11% உயர்த்தப்பட்டு சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான திட்டத்தை அறிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு அப்படியில்லை. இந்த வருடத்திற்கான முழு பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. திருச்சி மற்றும் மதுரைக்கான டைட்டில் பார்க் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இவிஎம் எனப்படும் வாக்கு இயந்திரத்திற்கு எதிரான எதிர்ப்பு குரல்களும் வலுத்து வருகின்றது. இந்நிலையில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பிப்ரவரி 23ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டியில் கட்சிக்காக உழைத்த 1500 திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 20 நிர்வாகிகளுக்கு மட்டும் மேடையில் பொற்கிழி வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு விருது பெறுவதற்காக அழைத்து வரப்பட்ட திமுக மூத்த பெண் நிர்வாகிகள் விழா மேடையின் முன்பு நிகழ்ச்சி முடியும் வரை தரையில் அமர வைக்கப்பட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்தனர். யாருக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதோ அவர்களை அவமரியாதை செய்யும் வகையில் தரையில் அமர வைத்து மரியாதை செய்தது இதுதான் திராவிட மாடல் மரியாதையோ என்று உண்மையான கட்சிக்காரர்கள் மனதுக்குள் புலம்பி சென்றனர். மேலும் கூட்டம் முடிவதற்குள் கூட்டத்திற்கு வந்தவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த கரும்புகளை எடுத்து செல்வதில் ஆர்வம் காட்டினர். மேலும் திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் குப்பை அள்ளும் வாகனங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தியுள்ளனர். பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகரும் பாஜக பிரமுகருமான SV சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது.